இதில் வந்து நம்ம வந்து என்னத்தை இன்ஸ்டால் பண்ணணும்னா வந்து இந்த ட்ரிபிள் ஆர் என்னது வேறு RAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா வந்து முதல்ல போயிட்டு கூகுளில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேர் அப்படின்ற RAR ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தான் மேலே இருப்பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். இதில் போயிட்டு டவுன்லோட் வின் ரேர் அப்படின்னு இருப்பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இதில் போயிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிங்க. இல்லைனா வந்து இந்த டவுன்லோடு அந்த வின் ரேர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கீழே டவுன்லோட் ஆகும். சில சமயத்தில் மட்டும் இதில் வந்து இதை வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ வந்து இது பண்ணிக்கணும். இங்கே கிளிக் பண்ணியே நீங்கள் டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட்ஸ் போகும். அப்படி இல்லை எனக்கு இப்படி எனக்கு வந்து இப்படி போக வேண்டாம், வேறு மெத்தடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இங்கே கீழே இருப்பாருங்க, இதை கிளிக் பண்ணலாம். வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் படத்தையும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு பேர், இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இந்த ஹோம்ன்றதுல எப்பவும் இருக்கும். சைடில் ஒரு ஏரோ இருப்பாரு, அந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வின் ரேர் அப்படின்னு இருப்பாருங்க, 64 பிட் அப்படின்னு இருப்பாருங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து முதல்ல இந்த சாஃப்ட்வேரை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிங்க. இது எல்லாமே என்ன இருக்கோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே கொடுத்து பேன் கொடுத்துருங்க. இன்கேஸ் வேணும்னா நம்ம வேறு ஏதாவது இதில் வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து இது பண்ணிங்க.